ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்டோன் செயின் டைப் 1. இதுலேயும் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிற திங்ஸ் வந்து நீடில் வந்து நார்மல் இது பீடுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மார்க்கிங் பென்சில், நெக்ஸ்ட் வந்து கட்டர். நான் வந்து த்ரெட்டுக்கு வந்து ஒரு கட்டரும், இப்போ ஸ்டோன் செயின்லாம் கட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு கட்டரும் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் என்கிட்ட வேஸ்ட்டான ஒரு கட்டரு. அதை வச்சு தான் நான் வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டோன் செயின் வந்து பெருசாக வரும் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்டானா, நமக்கு அந்த ஷேப் மேலேயே வந்து வச்சுட்டு அது ஷேப் மேலேயே போட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய செயினாக இருக்கும்போது. அதனால் நம்ம ஷேப்க்கு ஏற்றாப்புல இதை அந்த நம்ம வரைஞ்சிருக்க ஷேப் மேலே வச்சு, அந்த ட்ராயிங் மேலே வச்சு அப்படியே இப்போது ரவுண்ட் ஷேப்னால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அதை கட் பண்ணிக்குவோம் அந்த இடத்துல. சரிங்களா? எந்த அளவுக்கு வருதோ, நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டர் வச்சுருக்கேன். ஏன்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற கட்டர்லேயே நம்ம இந்த செயின்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? நான் இப்போ ஒரு லிமிட்டான அளவுக்கு வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைன் மேலே தான் இந்த செயினை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சிலர் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன், நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம கற்றுக்கணுன்னா அது போக போக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படும்போது நம்ம கஷ்டப்பட்டு அதை ரொம்ப செய்ய வேண்டியது இருக்கும் அந்த விஷயத்த. ஸோ ஆரம்பத்தில் நம்ம செய்யும்போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டே செய்வோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணலாம், ஜரி த்ரெட்டில் பண்ணலாம், ஆர் சிவிங் த்ரெட்டில் பண்ணலாம். நான் வந்து சிவிங் த்ரெட்டில் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் எடுப்போம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் வந்து என்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்றாப்புலேயே சிவிங் த்ரெட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி சில்க் த்ரெட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதில் விருப்பமோ அந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணும்போது எது செட் ஆகுதோ அதுக்கு ஏற்றாப்புல வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சிவிங் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தில் வந்து எல்லோ கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியணுன்றதுக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த கிளாத் கலரே எடுத்து தான் போடணும் ப்ளவுஸில் போடும்போது. நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சரிங்களா? த்ரெட்டை நாட் போட்டு ஃப்ரேம் கடியில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறேன்றதை கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின், இந்த ஒரு செயின் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டோன், அதுக்கு நேராக அதுக்கு இடையில இந்த 2 செயினுக்கும் இடையில இந்த த்ரெட்டை எடுக்கணும். இப்படி எடுத்து பக்கத்துலேயே இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணி மறுபடியும் மேலே எடுத்து அப்படியே ரிவர்ஸ் போங்க. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சிங்கிளாக போட்டு பழகுங்க. அப்புறம் டபுளாக போடுங்க. சிங்கிள் ஸ்டோன்லேயே வச்சு போடுங்க. அந்த லைன் மேலேயே போட்டுட்டு வாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் டபுளாக போடுறேன். இப்படி மேலே தான் போட்டுட்டு போகணுன்னு இல்லை. நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழேயும் அப்படியே போட்டுட்டு போகலாம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இதையும் போடணும். பட் இடையில வந்து இந்த ஸ்டோன் வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டோன் செயினும் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. ஏன்னா ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது இது போட்டாலே ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக பண்ணாலும் மினிமம் 1000 ருபீஸ் ஸ்டார்டிங் ரேட்டு. மினிமம் 1000 ருபீஸ் வாங்கலாம் இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிங்கன்னா. அதனால் நல்லா கற்றுக்கோங்க. தயவு செஞ்சு கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த முனையில் மட்டும்
கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருக்கும். பட் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் அதை கவலைப்பட வேண்டாம் நீங்கள். மேக்ஸிமம் பேசிக் கிளாஸ் வந்து முடிக்க போகிறோம். அதனால் எந்த ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறது என்னோடய விருப்பம். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்படி முடியும் போது இப்படி வெளியே எடுத்து இந்த லாஸ்ட் ஸ்டோனை வந்து இப்படி 4 சைடும் ஸ்டிச் போட்டு அப்புறம் நாட் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டாவது சரி த்ரெட்டாவது வச்சு இந்த அவுட்லைன் வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க, போட்டுடுங்க. அப்போது பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த சிவிங் த்ரெட்லேயே போடுறேன். நீட்டாக போடுங்க. இனிமேல் போடுறது ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் நான் அதில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அம்மா வீட்டில் இருக்கும்போது அது தெரியவே தெரியாது. நம்ம எந்த கஷ்டமும் படமாட்டோம். மேரேஜுக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கை என்னன்றதே புரியும். ஸோ கற்றுக்கோங்க. நல்லா கவனமாக பாருங்கள். எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு கிளாஸையும் கவனமாக பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. 1க்கு 2 வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாத ஒரு வேலை எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து லவ் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் முக்கியமே. ஓகே, நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் த்ரெட்டு கட் பண்ண வச்சுருந்த கட்டர் யூஸ் பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். வந்து நான் சொல்கிற ஷேப்பில் வந்து இதை போட்டு பழகுங்க. சர்க்கிள் ஷேப் ஒன்று போடுங்க. நெக்ஸ்ட்டு லீஃபு, இதுக்கு இடையில ஒரு கோடு, அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள் போடும்போதும் சரி, இந்த லீஃப் போடும்போதும் சரி, இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்டோனை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்பையும் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுங்க. சில்க் த்ரெட்டோ இல்லை ஸ்டோன்ஸ் ஆகுது, இல்லை ஏதாவது கலர்ஸில் ஏதாவது ஒன்று கொடுத்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்து அதை பர்ஃபெக்டாக முடிக்க பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கலாம் வித் சர்டிஃபிகேட்டோட. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்டு, கிளாஸ் சேர்ந்து என்னால் கற்றுக்க முடியல, யூடியூப் பார்த்து தான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை வரும். சரிங்களா? தேங்க்யூ.